களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவசன வார்த்தைகளை கேட்பதற்காக மிக ஆவலோடு கூட அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். விடுதலை நேர நிகழ்ச்சி 7:30 மணிக்கு எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருக்கிற அநேக சகோதர சகோதரிகள் உண்டு. அமர்ந்து இறைவசன வார்த்தையை கேட்பதற்காக அவளோடு கூட காத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் உள்ளத்தின் உணர்வுகளையும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அவளோடு கூட எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். ரொம்ப சந்தோஷப்படுகிறார், மிகுந்த சந்தோஷப்படுகிறார். என் மக்கள் இறைவசன வார்த்தையை கேட்பதற்காக எவ்வளவு அவளோடு கூட இருக்கிறார்கள் என்று அவர் பார்க்கிறார். அவருடைய உள்ளம் மகிழும், சந்தோஷப்படும். அப்பொழுது அவர் மகிழ்ச்சியாக உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, விடுதலை நிகழ்ச்சியை பார்க்கிற அநேக சகோதர சகோதரிவார்கள், இறைவார்த்தை எங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது. இறைவசன வார்த்தைகளை நாங்கள் அதிகமாக அறிந்து கொள்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்று அநேக சகோதர சகோதரி சொல்லுகிறார்கள். உண்மையிலே நான் உங்களை பாராட்டுகிறேன். ஆண்டவருக்கு நான் நன்றி கூறுகிறேன். நீங்கள் அவளோடு கூட பார்க்கிறீர்கள். சில சகோதர சகோதரிகள் சொல்லுகிறார்கள், இன்னும் அதிகமான நேரத்தை கொடுங்களே என்று கூட சொல்லுகிறார்கள். நீங்கள் ஜெபியுங்கள். கலாத்தியர்லே கொலோசியர்லே 4ஆம் அதிகாரத்திலே 3ஆம் சொல்லப்பட்டிருக்கு அல்லவா? கொலோசியர்லே 4:3 சொல்லப்பட்டிருக்கும். நாங்கள் நற்செய்தி அறிவிப்பிற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும்படி அவரிடம் மன்றாடுங்கள் என்று. நீங்கள் கேளுங்க. ஆண்டு சித்தமானால் இன்னும் கூட அதிகமான நாட்களை ஆண்டவர் தானே தந்து நாம் நடப்பிப்பார். அதோடு மட்டுமல்ல, இந்த ஊழியத்தை நீங்கள் காணிக்கினாலும் தாங்குங்கள், ஜெபத்தினாலும் காணிக்கினாலும் தாங்குங்கள். நான் சில சமயத்தில் இப்பொழுது ஒரு செய்தியை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தேன். அதாவது, மோசே கரங்களை உயர்த்தி கொண்டிருக்கிற பொழுது, கோலை தூக்கி கரங்களை உயர்த்தி கொண்டிருக்கிற பொழுது இஸ்ரேலின் படை கடந்து போனது, வெற்றி போனது. அந்த கரம் கொஞ்சம் கை டவுன் ஆகிற பொழுது எதிர்ப்படையான அமலசித்தர் படை கடந்து வந்தது. தூக்குறார், டவுன் பண்ணுறார், தூக்குறார், டவுன் பண்ணிகிட்டே இருக்கிறார். மனுஷன் எவ்வளோ நேரம் தூக்க முடியும்? அதை பார்த்த ஆரோனும் காலப்பம் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு 2 பக்கம் வந்து கையை 2 போட்டு பிடிச்சி தூக்கி பிடிக்கிறாங்க. ஒரு கை இந்த பக்கம், ஒரு கை பிடிச்சிடான். என் அன்புக்குரியவர்களே, அவர் தூக்கி பிடிக்கிற பொழுது இலவா என்று தூக்கி பிடிந்தார். தூக்கி பிடிக்கும்பொழுது இஸ்ரவேலின் படை அட்வான்ஸ் ஆனது, அந்த படையை எதிர்ப்படையை அழித்து போட்டது. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த நற்செய்தி அறிவிக்கிறதும் இப்படிப்பட்ட காரியங்கள் தான். நீங்கள் ஜெபத்தினாலும் காணிக்கினாலும் நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் எதிர்ப்படைகள் கடந்து போக முடியும். நீங்கள் செபியுங்கள், அதற்கான உண்டான பல பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும் இல்லைனால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார்.
நாளிலே கடவுள் என்ன சொல்ல போகிறார் என்பதை குறித்து ஒரு நிமிஷம் நாம் கண்களை மூடி அவரிடம் கேட்கலாமா? ஆண்டவரே பேசும் சொல்லி கேட்போமா? அவர் பேசுகிற வார்த்தை நமக்கு வாழும் வழியும் கடந்து போகட்டும், விடுதலின் ஆசீர்வாதமாய் கடந்து போகட்டும். ஒப்புக்கொடுக்கலாம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நேரத்துக்காக கூடான கோடி தோத்திரம். எங்களை அழைத்து அமைத்து வைத்திருக்கிறவரை, இது எங்களோடு கூட நீர் பேசும். நீர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் விடுதலையுமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் பேசும், உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே நீர் பேசும், உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். நற்செய்தி அறிவிக்கிற இடமெல்லாம் அரும் அடையாளம் உண்டு பண்ணி சொல்லப்பட்டபடி ஆண்டவர் அரும் அடையாளங்களையும் உண்டு பண்ணி தாரும் இப்பொழுதும் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இப்பொழுது தூயாவின் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு என் வழியை சொல்லிக் கொடு, என் பிள்ளைகளுக்கு என் வழியை சொல்லிக் கொடு என்று சொல்லிக் கொடுக்கிறார். அது ஆண்டவருடைய வழி தான். என் பிள்ளைகளுக்கு என் வழியை சொல்லிக் கொடுன்னு சொல்லுகிறார். அது எப்படி என்று பொது தூயான உணர்த்த நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, உலகத்திலே பலவிதமான வழிகள் உண்டு. உலகத்திலே பலவிதமான வழிகள் உண்டு. அந்த வழிகள் பலவிதமான காரியங்களை கொண்டு வரும். அதாவது ஒரு நிலைக்குண்டாக்க போக்குவரத்து நிலை பார்க்கும்போது பல வழிகள் இருக்கும். அந்தந்த ஊருக்கு அந்தந்த வழிக்கு அந்தங்க போயிட்டு இருக்கும். அதே போல நம்முடைய தொழிலின் மற்ற காரியங்களுக்கு கூட ஒரு சில வழிகள் உண்டு. அதுக்கான வழிகள் உண்டு. ஆனால் ஆண்டவர் வழியை வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு வழி நடத்துகின்ற காரியங்களை பார்க்க வேண்டும். இன்னைக்கு சில வேளை சொல்லுவார்கள், அந்த அப்பா எனக்கு சொன்னதுனால அந்த வழியில் நான் போனேன், மகாத்மா காந்தி சொன்ன வழியில் நான் போனேன், நேரு சொன்ன வழியில் நான் போனேன், அப்துல்லா கலாம் சொல்லுகிற வழியில் நான் போனேன். இன்று பலர் பல வழிகளே சொல்லி கொண்டிருப்பார்கள். அவர்கள் வழிகளெல்லாம் பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுவது என் வழியை கண்டுபிடிங்க. அந்த வழி ஆசீர்வாதமான வழிகளாக இருக்கும் என்று தான் இந்த நாளில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரின் வழி நடத்துதலை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆண்டவரின் இறைவனின் வழிநடத்தலை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த இறைவனின் வழிநடத்தலை குறித்து சிந்திக்கிற பொழுது நாம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக சகோதரிடம் கேட்பார்கள், பிரதர் நான் இப்படிப்பட்ட ஒரு வேலை செய்தேன்னா அது கடைசியில் எல்லாம் நஷ்டமாயிடுச்சு போடு பிரதர், நான் இப்படி ஒரு திருமண காரியத்தை ஏற்படுத்தினா அது எல்லாம் பீழிராயிடுச்சு பிரதர், நான் இப்படிப்பட்ட ஒரு தொழில் செஞ்சேன்னா அந்த தொழில் நஷ்டம். இப்படி பல கருத்து சொல்வார்கள். என் அன்புக்குறவர்களே, இந்த தெய்வீக திருவுள்ளத்திலே ஆண்டவராகிய கடவுள் சொல்வதை நாம் சிந்திக்கணும். நீதிமொழி புத்தகத்திலே நீ பார்ப்பீர்களானால் அருமையான கருத்து சொல்லப்பட்டிருக்கும். நீதிமொழி புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம் கருத்து சொல்லி இருக்கிறது. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனத்தில் வைத்து செய். ஆண்டவரை மனதில் வைத்து செய். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். அப்பொழுது உன் பாதைகளை அவர் செம்மையாக்குவார் என்று பார்க்கணும். பிரிமாவுகளை நாம் ஏதாவது ஒரு தொழில் செய்கிறோம்னா, ஏதாவது ஒரு படிப்பின் காரியங்களை கடந்து போறோம்னா, எந்த ஒரு நிலையில் போனாலும் முதல்ல ஆண்டவரை தேடணும், முதலாவது கடவுளை தேடணும். அப்பொழுது அவர் நமக்கு, மகனே இந்த வழியிலே போ, இப்படி செய், இந்த காரியத்தை அப்படி செய், அந்த காரியத்தை அப்படி செய்ய வேண்டாம், இது இப்படி செய் என்று நல்ல ஒரு ஆலோசனையெல்லாம் சொல்லிக் கொடுப்பார். அவர் சொல்லிக் கொடுக்கிற ஆலோசனை நமக்கு ஆசீர்வாதமான ஒரு ஆலோசனையாக இருக்கும். பிரியமானவர்களே, நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் என்று ஆசீர்வாதமாக நடப்பிப்பார் என்பதுதான் அர்த்தமாயிருக்கிறது. இன்று நிறைய சகோதரிகள் சொந்த இஷ்டத்துக்கு செய்வார்கள், மற்றவருடைய பேச்சை கேட்டுக்கிட்டுலாம் செய்வார்கள். ஆண்டவரை தேடி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்க தெரியல. இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த கருத்தை நான் பார்க்கிற பொழுது திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார், அருமையான கருத்து சொல்லுவார். இன்றைக்கு நான் பைபிளை முத அப்படி படிக்கிற பொழுது அந்த வசன வார்த்தை எனக்கு ரொம்ப டச்சானது. அதை பார்த்தீங்கன்னா திருப்பாடல் 25 4வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, திருப்பாடல் 25 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிற கருத்தை பாருங்கள். எப்படி சொல்லுகிறார், எப்படி கேட்கிறார், எப்படி நடத்துகிறார்.
ஆண்டவரே, ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். எனக்கு கற்பித்தருளும். பாருங்க, கற்பிட்டிருக்கு. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் என்று இதை நான் சொல்லுகிற பொழுது எனக்குள்ள ஒரு உணர்வு, தூயான் உந்துகிறது தான். அது என்னுடைய சாட்சியத்தின் வாழ்க்கையாக கூட இருக்கலாம். அது ஆண்டவரை மகிப்படுத்துகிற காரியமாக இருக்கும். என்னென்றால், நான் இராணுவத்திலிருந்து வந்த பின்னாடி எங்கள் பங்கு பேரவையில் ஒரு உறுப்பினனாக இருந்தேன். மரியான் சேனலில் ஒரு உறுப்பினனாக இருந்தேன். வின்சென்ட் ஜேபால் சபையில் தலைவராக இருந்தேன். பாட்டு கிளாஸில், அந்த பாட்டுக்குழுவில் அதில் ஒரு உறுப்பினராக இருந்தேன். இப்படி இருக்கிற பொழுது நான் நினைத்தேன், நான் தான் நல்லவன் என்று, மற்றவெல்லாம் கெட்டவர்கள், நான் தான் நல்லவன் என்று. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், கடவுளுக்கு உகந்த நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று. என் அன்புக்குரியவர்களே, நான் என்னைக்கு இந்த பைபிளை படிக்க ஆரம்பித்தேனோ அப்போ தான் தெரிஞ்சது நான் போகிற பாதை தவறான பாதை என்று, அது நரகத்தின் பாதை என்று. அப்படின்னா பக்தி சபையில், மரியான் சேனலில் இருப்பது தவறு அல்ல, நல்லது. ஆனால் நான் பாவ வாழ்க்கையில வாழ்ந்துக்கிட்டு, பாவ ஜீவித்தில் நடந்துக்கிட்டு, நான் எந்த பக்தி சபையில் இருந்தாலும் அல்லது பங்கிலில் உறுப்பினர் செய்யப்பட்டாலும் அது பயனற்றதாக இருக்கும். நான் பைபிளை படிக்கிற பொழுது தான் அந்த கருத்து எனக்கு தெரிந்தது. நான் இந்த பைபிளை படிக்கிற பொழுது திருப்பாடலில் 119 அப்படியே முழுசுமாக படித்தேன். படிக்கிற பொழுது அழுதுனே படிச்சுக்கிட்டு இருந்தேன். முத பைபிளில் அதை அப்படியே படிச்சுட்டு வந்தேன். அது திருப்பாடல் 119 வந்து, அந்த திருப்பாடல் 119 படிக்கும்போது எனக்கு ஒவ்வொரு பகுதியாக படிக்க அழுகையாக வந்தது. அதில் என்ன தெரியுங்களா, திருப்பாடல் 119 105வது வசனம், 119 105வது வசனம் படிக்கிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற அருமையான வார்த்தை உண்டு. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அந்த இறைவசன வார்த்தை தான் எனக்கு ஒரு ஒளியை போல, ஒரு விளக்கை போல எனக்கு காட்டி கொடுத்தது. நான் எந்த ரூட்ல போயிட்டு இருக்கிறேன்? பிசாசின் ரூட்ல போயிட்டு இருக்கிறேனா, நரகத்தின் பாதையில போயிட்டு இருக்கிறேனா, அல்லது ஆண்டவர் பாதையில போயிட்டு இருக்கிறேனா, பரலோகத்தின் பாதையில போயிட்டு இருக்கிறேனா என்று அந்த இறைவசன வார்த்தை தான் காட்டி கொடுத்தது. டார்ச் லைட் மாதிரி, விளக்கு மாதிரி காட்டி கொடுத்தது. என் அன்புக்கு அறிவாக்கணும், என்னை காட்டி கொண்டு மனம் திரும்ப செய்தது. அப்படி கண்ணீருட்டு கதறி அழுதேன், ஐயோ நான் போகிற பாதை என்று. என் அன்புக்கருகளே, நாம் எடுக்கணும், ஆண்டவர் வழிநடத்தலை காட்டி எடுக்கணும். பிரியமானவர்களே, அந்த இறைவசன வார்த்தை பைபிளை படிக்கிற பொழுதுலாம் அது எப்படி இருக்கும், அது எப்படி நமக்கு கொண்டு போகிறது என்று பார்க்கிற பொழுது மிக வித்தியாசமான கருத்தாக இருக்கும். நான் அதை பற்றி சொல்லணும், நிறைய சொல்லணும். இந்த நீதிமொழி புத்தகம் இருக்கு, அந்த படித்த திருப்பாடலை இப்போ நீதிமொழி புத்தகத்தில் எடுத்து படிப்பீங்களானாம். நீதிமொழி புத்தகத்தில் அந்த முன்ன சொல்லப்பட்ட அதே கருத்துக்கு தான், இந்த விளக்குங்கிற ஒரு நிலைக்கு சொல்லுதில்ல, அதே கருத்தை தான் இங்கே நீதிமொழியில் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லி நல்ல புரியும்படி அழுத்தமாய் கொண்டு போகிறார். அல்ல, நீதிமொழியில் 6ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம், 6ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை நீ படிப்பானா அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை பாருங்க. இந்த இறைவசன வார்த்தை எப்படி 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 நமக்கு சொல்லிக் கொடுத்து நடப்பிக்க காட்டி கொடுக்கும். படிக்கலாம். கட்டளை என்பது ஒரு விளக்கு, அறிவுரை என்பது ஒளி, கண்டித்தலும் தண்டித்தலும் நல்வாழ்வுக்கு வழி. பாருங்கட்டுக்கு, கட்டளை என்பது ஒரு விளக்கு, அறிவுரை என்பது ஒரு ஒளி. இந்த கட்டளையிலிருந்து, அந்த விளக்கிலிருந்து ஒரு ஒளி கிளம்புது. இந்த விளக்கிலிருந்து ஒரு ஒளி கிளம்புது. அது அந்த ஒளியானது எப்படியும் நம்மை கண்டித்தலும் தண்டித்தலும் நல்வாழ்வுக்கு வழிகாட்டுகிறதுமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய மக்கள் இதை எடுக்கணும். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய நல் வலிமைக்கு காட்டிக்கொண்டு போகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே,
இதை நான் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் அப்படி நடத்தினான்ட்டுக்கு நான் இராணுவத்திலிருந்து வந்த பின்னாடி எனக்கு என்ன சாட்சி சொல்லியிருந்தேன். அப்போ தான் நான் இருக்கும். நிறைய பேர் இருக்க உங்களுக்கு நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் என்னுடைய சாட்சி இருந்தான். எனக்கு இராணுவத்தில் வந்த பின்னாடி நான் ஒரு கிராமத்தில் வாழ்கிறவன் தான். அதனால் ஒரு மாட்டு பண்ணை வைக்கலாம், மாட்டு பண்ணை வச்சு பால் கறந்து எல்லாம் விற்கலாம். அதுக்கு பணம் வரும். சரி, அடுத்தது வில்லேஜில் எல்லாம் கந்துக்கு பணம் கொடுப்பார்கள், வட்டிக்கு பணம் கொடுப்பார்கள். அப்படி பணம் கொடுத்து வில்லேஜான மக்களெல்லாம் வாங்குவாங்க. அதில் பணம் கொடுத்து பணம் சம்பாதிக்கலான்னு ஒரு எண்ணம். முன்னாள் இராணுவத்தினன், அந்த காலத்தில், இந்த காலத்தில் கிடையாது, அந்த காலத்தில். அப்போது எனக்கு 88 அப்போது பார்க்குற பொழுது நல்ல வேலை. எனக்கு ரயில்வேலுக்கு கேட்குறாங்க, பேங்க்கில் கேட்டுக்கிறாங்க, வேறு பேங்க், இப்படிலாம் நிறைய வேலை கிடைக்குது கேட்டுருக்குறாங்க. எந்த வேலைக்கு எப்படி போகலாம், எப்படிலாம் பணம் சமைப்பேன், நம்ம ஊரில் பெரிய ஆளாக எப்படி ஆளான்ட்டு இப்படி பல எண்ணத்தில் அப்படி நான் குறிக்கொண்டு விட்டுருக்கேன். என் அன்புக்குள்ள என்னை அழைத்த ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு கட்டுதான் பைபிள் படிக்கும்போது பார்த்தினாக்க, ஏசியாபத்தில் 55ஆம் அதிகாரத்தில் 8-9 சொல்லுகிறது. இன்று நமக்கு ஒவ்வொருவருக்கும் பாடமாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஏசியாபத்தில் 55ஆம் அதிகாரத்தில் 8-9 நீங்கள் எடுத்து படித்து பாருங்க. அது சொல்லப்பட்டிருக்கிற கருத்து அப்படி இருக்கும்ன்றிருக்கு. என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். வழிமுறை அல்ல என்கிறார் ஆண்டவர். மண் உலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும், உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்து இருக்கின்றன சொல்லுகிறான் பாருங்கன்ட்டுக்கு. பார்க்கணுன்ட்டுக்கு அந்த 55ஆம் அதிகாரத்தில் 8-9 எப்படி கருதுன்னு உங்கள் வரிகள் இருக்கு. நான் அப்படி தான் நினச்சேன். ஏதோ மாடு வாங்கி பால் கறந்து கொடுத்து ஊருக்குள்ளே ஒரு நல்ல அப்படி கொடுத்து பணம் கொடுத்து வாங்கிட்டு அடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னை தாயின் கருவயத்திலே உருவாக்கினாரே அந்த ஆண்டவருக்கு வேற திட்டங்கள் உண்டு, வேற எண்ணங்கள் உண்டு, வேற அதெல்லாம் உயர்ந்த திட்டங்கள். எனக்கு மட்டுமல்ல சகோதரமே, நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்களும் எண்ணங்களும் சிந்தனைகளும் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. ஆம், பார்க்கணும் பிரிமகளே. நாம் ஒருவேளை நாம் ஒரு படிச்சுட்டு ஒரு வாத்தியாரா போயிடலாம் நினைப்பிட்டு இருப்போம், படிச்சுட்டு ஒரு டாக்டராக போகலான்னு நினச்சிட்டு இருப்போம், படிச்சுட்டு ஒரு இன்ஜினியராக போகலான்னு நினச்சிட்டு இருப்போம், ஏதோ ஒரு கம்பெனியில் போட்டிருக்கோம். ஆனால் அவருடைய காரியங்கள் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. அதனால சொல்ற, உங்களுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் அல்ல, உங்களுடைய திட்டங்கள் என்னுடைய திட்டங்கள் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ, நம்ம பூமிக்கும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படி என்னுடைய திட்டங்களும் என்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உயர்ந்திருக்கிறது. அது உங்களுக்காக, நாம் ஒவ்வொருவருக்காக வகுத்திருக்கிற திட்டங்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த வசனத்தை நான் படித்தபோது அப்படியே கொண்டுட்டேன். அடுப்பட்டு ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுத்துருக்கேன். ஆண்டவர் ஒப்பு கொடுத்தேன். நான் பிரிக்க பார்க்கணுன்ட்டு நான் அப்படி ஒப்பு கொடுத்து நான் அந்த ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கிறது. என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். அடிமை நானே எஜமானீரே நாதா, அடிமை நானே எஜமானீரே, அடிமை நானே எஜமானீரே, அடிமை நானே எஜமானீரே. அருமையான பாட்டு. அது ஒன்றும் நிறைய இருக்குது, ஆனால் நேரம் இல்லை, முடிக்கிறேன். பெரியமாகல அப்படியே ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என்னவோ அது நடத்துங்க. என் அன்புக்குள்ள நம்முடைய ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேலையில் இருந்து ஆண்டவர் பாத்தில் அமர்ந்து, ஆண்டவரை என் வேலையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுத்து ஆண்டவர் முசித்தம் திட்டம்படி நடத்துங்கன்னு சொல்லி கொடுக்கிற பொழுது அது நம்மை ஆசீர்வாதமான ஒரு திட்டங்களுக்குள்ளாய் போட்டுக்கிட்டே இருப்பார். நமக்கு சொல்லிக் கொடுப்பார். மகனே மகளே என்று சொல்லி சொல்லி கொடுத்து நம்மளை வழிநடத்தி கொண்டே இருப்பார்.
நினைத்துட்டு என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த ஒரு கருத்தை தான் இப்பொழுது நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் என்னிடம் ஆலோசனைக்கவர்களிடமெல்லாம் இதைதான் சொல்லுவேன். ஆண்டோட ஒப்புக்கிடுங்க. அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்களும் சிந்தங்களும் பெரியதாக இருக்கின்றன. எரேமியா புத்தகத்திலே 29ஆம் அதிகாரத்திலே 11வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அருமையான ஒரு கருத்து. இந்த சொல்லப்பட்ட இந்த உங்கள் எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் அல்ல, உங்கள் திட்டங்கள் என் திட்டங்கள் அல்ல, வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்களே, அப்படி அதை படிக்கும்பொழுது இந்த எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனம் கூட ஒரு அருமையான ஒரு கருத்தை கூட நமக்கு சொல்லிக் கொடுக்கும். பிரியமானவர்களே, உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள், உங்களுக்காக நான் வகுத்திருக்க திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, எனக்கு தெரியும் என்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும், அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி, நல்வாழ்வுக்குரிய திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். பாருங்க, அப்ப நம்மை எல்லாம் தாயின் கருவயத்திலே உருவாக்கி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர், அவர் திட்டங்கள் பெரியன வைத்திருக்கிறார். அதுக்கு நாம் போகணும். அது ஆசீர்வாதமான, நலமான, சந்தோஷமான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. பிரியமாகவே, இந்த வார்த்தையை படிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை நாம் கொண்டு வரணும். ஒவ்வொரு நாளும் கொண்டு செயல்படணும். திருப்பாடல் இந்த ஒவ்வொரு வசனம் தூயான உணர்த்ததை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். என் இதன் வாழ்க்கையின் அனுபவமா இருக்கிற பொழுது இந்த இறைவசனம் 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 தான். இன்னைக்கு நிறைய மக்கள் இந்த இறைவசனம் கேட்டால் பிடிக்கிறது இல்லை. ஏன் பிடிக்கல எனக்கு தெரியாது. தெரியுது, பிடிக்கிறது இல்லை. இறைவார்த்தையை சொன்னாக்க அவனுக்கு பிடிக்காது. ஏன் தெரியல. அதில் பைபிளாக நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அது வருமானம் ஆட்சி சொல்லுகிறேன். இறைவசன வார்த்தைகள் கடந்து போகணும். அவருடைய நாட்களிலே, இந்த நாட்களிலே பணம் திரும்புவதற்கான காரணம், மக்கள் அறியாமல் வாழ்ந்த காலத்திலே கடவுள் ஒன்றும் பொருட்படுத்தப்படவில்லை. இப்பொழுது எல்லோரும் மனமாறப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மனமாற வேண்டுகிறார். படிங்க, கேளுங்க, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கடந்து வாங்க. உங்கள் எண்ணங்களுடைய எண்ணங்கள் சொன்னவர், உங்களுக்கான அவத்திரு திட்டங்கள் பெரியது என்று சொல்லுகிறவர், பெரியது என்று சொல்லுகிறவர் எப்படி நடத்துகிறான் என்று பார்ப்போமானால், ஒவ்வொன்றும் திருப்பாடல் தயவுசெய்து எடுங்க. திருப்பாடலில் 32ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை எடுத்து நீ படிக்கலாம். அது சொல்லப்பட்டிருக்கிற திருப்பாடல் 32:8 எடுங்க. எல்லாரும் பைபிள் எடுத்திருக்கிறீங்க, எடுங்க, படிங்க 32:8 படிங்க. நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நான் உனக்கு அறிவு புகட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். எப்படி பேசுறாருங்க, எப்படி சொல்றாருங்க பார்க்கணும். என்ன இப்படி பைபிளை படிச்சு அவரோட கொண்டு தான் அவரை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா இது உலகப்பரமான பக்தி முறையில் ஓடிக்கொண்டிருப்பதுதான். பார்க்கணும் என்ன எப்படி சொல்றாரு பாருங்க. அந்த திருப்பாடல் ஆசிரியர்கிட்ட எப்படி சொல்றாரு. அந்த திருப்பாடல் ஆசிரியர்கிட்ட அவர் சொன்னார், இன்று என்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு அறிவுரை புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நான் கடந்த காலம் நினைத்தது வேறு திட்டம். மாடுலாம் வாங்கி பால் கன்று வைக்கணும்னு நினைச்சேன். ஆண்டவர் என்னை அழைத்து இந்த ஊழியத்துக்காக பயன்படுத்தினார். அவருடைய நற்செய்தி பணிக்காக பயன்படுத்தினார். அவர் வைத்திருக்க திட்டத்தின்படி நான் ஒப்பு கொடுத்தால், ஆண்டவரே சித்தத்தின்படி நடத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தினால் தான் அவர் இன்று என்னை ஊழியத்திலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நற்செய்தியை அறிவிக்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது, புத்தக ஊழியர் ஒரு பகுதி இருக்கின்றது, தொலைக்காட்சி ஊழியர் ஒரு பகுதி இருக்கிறது, தியான கூட்டங்களிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிற ஒரு நிலை இருக்கிறது. பொதுமக்களுக்கு, அரு சகோதரர்களுக்கு, அருத்தந்தைகளுக்கும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்ற ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கிறார். நினைத்து பாருங்கள், மண்ணுக்கும் விண்ணகம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படித்தான் என்னுடைய திட்டங்களும் செயல்பாடும் இருக்கும் என்று சொன்னவர் எப்படி செய்திருக்கிறார். நான் இது நினைத்து பார்க்கிறேன். நான் அவருக்கு ஒப்பு கொடுத்தால், அவர் வழியில் வந்தனால்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இல்லை என்றால் நான் மாடு மேய்த்து கொண்டிருப்பேன், பால் கறந்து கொண்டிருப்பேன், ஏதோ ஒரு இடத்துல வாட்ச்மேன் வெளியே வேலை செஞ்சிருப்பேன். இன்று ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுகிறார். ஒப்பு கொடுக்கணும். பிரியமாகவே அவர் நமக்காக, அவருக்கு பிள்ளைகளாக இருக்கு நமக்காக நிறைய ஆசீர்வாதமான திட்டங்களை வைத்திருக்கிறார்.
அந்த வசனத்தை படிக்கிற பொழுது நான் உனக்கு அறிவிப்பு கட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். ஒரு அப்பா சொல்லுகிறது போல நமக்கு பேசுகிறவர் தான் அவர். நான் உனக்கு அறிவிப்பு கட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். உன்னை கண்ணோக்கி அவர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறார், கண்ணோக்கி அறிவுரைக்க, ஏய் அது செய்யாத, அப்படி பேசாத, இப்படி போ, அந்த வழியில் இப்படி போ, இப்படியெல்லாம் அவர் கண்ணோக்கி நம்மை பார்த்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறாரா? ஒரு கருத்தை பாருங்க. அந்த வார்த்தை அநேகருடைய நம்முடைய ஒவ்வொரு இடத்திலும் தொடர்ந்து நிற்கும். நான் உனக்குன்னு சொல்லுகிறார், உனக்கு உங்களுக்குன்னு சொல்ல, பன்மையில சொல்லல, அவர் உனக்கு என்று சொல்லுகிறார். சகோதரியே உன்னை குறித்து தான் சொல்லுகிறார், சகோதரா உங்களை குறித்து தான் சொல்லுகிறார், நான் உனக்கு என்று அவர் சொல்லுகிறார். நான் பைபிளை படிக்கும் பொழுது நான் உனக்குன்னு சொல்லுகிற பொழுது நான் யாருக்கோ சொல்லப்பட்ட வார்த்தை, யாருக்கோ அப்படி இல்லை, இன்று சொல்லப்பட்ட கொண்டு வந்தேன், அப்படிதான் இருக்கு. இந்த வசனத்தை தொடர்ந்து ஏசியா புத்தகம் எடுங்க தயவுசெய்து. ஏசியாவில் 30வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை, இந்த வசனம் படிச்ச உடனே எனக்கு அது வசனம் ஞாபகம் வருது. ஏசியாவில் 30ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம், 21 நான் எடுக்கிறேன், வருங்க படிங்க. நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும் சொல்றீங்க. பிள்ளைங்க முன்னாடி போறாங்க, அப்பா பின்னாடி வர்றாரு. பிள்ளைங்க முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க, அப்பா பின்னாடி வர்றாரு. அப்ப பின்னாடி வரும், டே அப்படி போவதா, இப்படி போடா, ஏய் அப்படி போங்க, கீழே பார்த்து போங்க, எல்லாம் அப்பார சொல்றாங்க. அப்பா தன் பிள்ளைகளை வெளியிடத்து சொல்லுவாங்க இல்லைங்களா, இப்படி போக கூடாது, இப்படி போ, இப்படி வலது போற போங்க. இப்படி என் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு பின்னிருந்து வழி நடத்துகிறார் என்று ஆண்டு சொல்கிறார். நீங்கள் போ, வலப்புறமும் இடப்புறம் எந்த போனாலும் சொல்லிக் கொடுப்போம்னு சொல்லிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் நாம் வாழ்க்கையில உணரணும், அனுபவிக்கணும். ஏதோ நினைக்கிறது கிடையாது. இதெல்லாம் இந்த தெய்வீக திருவிழத்தை படித்து கொண்டு வருகிற பொழுது ஆவியான உடனிருந்து நம்மோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற காரியமா இருக்கிறது. ஆகினது இந்த நிலை வரணும். இதுதான் உண்மையான நிலை. நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, அது இல்லை, இது இல்லை, எப்படி போ, இப்படி இன்று அவர் காட்டி கொடுத்து, நல்வழியை காட்டி கொடுத்து, அந்த இதுதான் வழி, என்ற வழி, இதுதான் வழி, அது பரிசுத்தமான வழி, பரலோகத்துக்கு நம்மை அழைத்து செல்கிற வழி, ஆசீர்வாதமான வழி என்று நம்ம காட்டி கொடுக்கிற ஆண்டவர் அவர்தான். பரலோகத்துக்கு நம்ம அழைத்து போகிற வழி அதுதான். சிக்கொண்டு வசனத்தை பார்க்கணும் பிரியமகளே. இந்த வசனத்தை நான் சொல்லுகிற பொழுது நம்முடைய உள்ளத்தை பார்க்கணும். அவர் போகிற இந்த பக்கம் போகாது, இந்த பக்கம் போகாது, இப்படி போகாது, இதுதான் வழின்னு சொல்ற அந்த பாதை என்ன பாதை தெரியுங்களா? அது இடுக்கலான பாதைத்தான், குறுகலான பாதைத்தான். இடுக்கலான வாசல் வழியே வரிந்து நுழைய முற்படுவோ. இந்த பக்கம் பார்க்கக்கூடாது, அப்படி பேசக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, அதை செய்யக்கூடாது. என்ன பாவமான காரியங்களே கடந்து போகக்கூடாது, பரிசுத்தமான வழியிலே போகணும். அது விண்ணகத்துக்கு நம்மை நடப்பிக்கின்ற ஆசீர்வாதமான காரியங்களை வழிநடத்தி விண்ணகத்துக்கு செல்கின்ற காரியமாக இருக்கிறதுன்னு சொல்லுகிறார். ஒவ்வொரு வசனம் பார்க்கணும். சரி, இந்த வசனத்தை நீ படிக்கிற பொழுது நம்புக்குறலை நான் ஒன்று பைபிளை படிக்கணும் தூயான ஒன்று நிறைய வச்சிருக்கிறாங்க. நிறைய சகோதரி கேட்பான், பிரதர் எப்படி? ஒரு ஃபாதர் கேட்டார். நான் இந்த ஃபாதருக்கு தியானம் கொடுக்கும்போது பாளையங்கோட்டை மறைமாவட்ட குருக்களுக்கு தியானம் கொடுக்கும்போது அங்கே நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி பிரதர் இப்படி இறைவசன வார்த்தையெல்லாம் கொடுக்குறீங்கன்னு. அது அப்படி தான் ஃபாதர், நான் ஆண்டவரே உம்முடைய வசன வார்த்தையெல்லாம் என் இதயத்தில் எழுதுங்கன்னு கத்தி ஜெபமான நாட்கள் உண்டு. அதிலெல்லாம் எழுதிட்டார், இந்த இதயத்தில் எழுதிட்டார். அதனால தான் அது இடந்த படித்து சொல்லிட்டு என்னத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு. பிரியமானவர்களை பார்க்கணும்.
இந்த வசனத்தை படிங்க. நான் ஏசியாவில் முன்ன ஏசியா படிச்சிங்க தானே, 30 படிச்சிங்க தானே, அதே ஏசியாவில் அப்படி திருப்புங்க 48 வரட்டும். 48ல் 17வது வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அதுல எப்படி சொல்றாரு பாருங்க. 48ல் 17 இஸ்ரவேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே. உன் கடவுளாக ஆண்டவர் கூறுவது இதுவே. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. எப்படி இருக்கு வார்த்தையை பாருங்கண்ணா, அண்ணா அக்கா, எப்படி இருக்கா தம்பி தங்கச்சி, எப்படி இருக்கு? இதெல்லாம் கொண்டு வரணும் அல்ல, இதெல்லாம் படிச்சு நம்ம கொண்டு வரணும் இல்ல. இந்த பைபிளை எடுத்து படிச்சா தானே கொண்டு வர முடியும் இல்லைங்களா? கேட்டதானே. ஆனா நான் பைபிள் எடுக்கலையே, இறைவாசத்தை முக்கியத்துவம் கொடுக்கலையே, இதோ உலகபுரம் போயிட்டு இருக்குமே, எடுத்து படிச்சான். என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. வேதம் வழியாய் பேசுவார், விளக்கம் அனைத்தும் போதிப்பார். வேதம் வழியாய் பேசுவார், விளக்கம் அனைத்தும் போதிப்பார். என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. நாம் எல்லாரும் சொல்லணுமே, நாம் எல்லாரும் சொல்லணும். என் தெய்வம் இயேசு என்னோடு கூட பேசுகிறார், விழித்துடைய பேசுகிறாருன்னு கொண்டு வரணும் பிரியமானவர்களே. இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு உணர்த்தி அந்த தூயால் கொடுக்குற ஒவ்வொரு கருத்து நம்ம சிந்தித்து பார்க்கணும். இங்கே அங்கே சின்ன 48 அதில் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மேலே தலைப்பை நீங்கள் படி, அந்த 48 அந்த தலைப்பு பார்க்கணும் பதிலுக்கு அந்த வார்த்தை ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா சின்ன 17 வசனத்தை நான் படித்தேன்ல, அதில் என்ன சொன்ன அந்த அந்த 17 அந்த தலைப்பின் பார்க்கணும். தலைப்பு பார்த்து என்ன சொல்லியிருக்காங்க, தம் மக்களை பற்றிய ஆண்டவரின் திட்டம். தம் மக்களை பற்றிய ஆண்டவரின் திட்டம். அதனால்தான் ஐயா அவர் சொல்றார், இஸ்ரவேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவேன்னு சொல்லுகிறார். உனக்காக வைத்திருக்கிற திட்டம் எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறவர். வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே என் திட்டங்களும் செயல்பாடும் உண்டு சொல்லுகிறவர். உன் திட்டங்களும் சொல்லுகிறவர். எவ்வளவு விருப்பமான ஆண்டவர் குருதி, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. பயனுள்ளவற்றபடி உனக்கு கற்பிப்பவரும் செல்லவல்லிய வழியில் உன்னை நடத்தி வருவரும் நானே சொல்ற. அது பின்னாடி கட்டளைலாம் படிச்சுனா பயங்கரமா இருக்கும். படிக்கணும் கொண்டு வரணும். இந்த நான் இது படிக்கும்போது தூயாவின் பின் பேக் அடிக்கிறார். ஏசியாவில் பைபிளை முழிச்ச படிச்சு எவ்வளோ இருக்குன்ட்டு நான் நினச்சேன். திருப்பா 150 படித்து நான் அப்படியே கண்ணீர் விட்டு கொண்டு எடுக்கணுன்ட்டுங்க. இந்த இப்போ ஏசியாவில் பார்த்தோம், 30ஆம் படுத்தோம், அப்புறம் 48ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். இப்போ திருப்பி பின்னாடி வாங்க 41ஆம் அதிகாரம் எடுங்க. அதில் எப்படி சொல்கிறா பார்த்தீங்கன்னா, ஏசியா 41ல் 13ஆவது சொல்லி படிப்பேன். நான் பிரிமாலே நான் இப்படி சொல்லும் போது சில பிரதர் என்ன நீங்கள் அப்படி பேசுகிறீங்கன்னு. என்ன அப்படி பேசுகிறேன்? தூயான ஒன்று தானே இப்படி பேசுகிறதான். திக்கு வாயும் பேசுகிறேன். நானும் நினச்சி பார்ப்பேன். அந்த காலத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறனாக்க தண்ணின்னு சொல்லுவேன். இன்னைக்கு அப்படியா? அவர் வச்சு கிண்டி பிடிச்சிட்டு இருக்கிறார்ல, அதனால தான் சொல்லுகிறது. பார்க்கணும். இப்போ திருப்பி ஏசியா 41 வருங்க. 41ல் 13 வசனம் படிங்க. நானும் எடுக்கிறேன். ஏசியா 41ல் 13. சகோதரர் அருமையாக படிக்கிறாரு, எல்லாம் கேளுங்க. 41 எடுங்க. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையாய் இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். வார்த்தை எப்படி வார்த்தை பாருங்க. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையாய் இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவன் நான் என்று.
இது போகிற வழியும் காட்டி கொடுக்குதுக்கு வழக்கையையும் பிடிச்சுருக்கு. அந்த வழக்கையை பற்றி கணக்கு அந்த பிடிச்சிட்டு இருக்கிறாரு. பார்க்கணும், உணரணும். அவரு எனக்கு நானே உன் கடவுளாகி ஆண்டவர், உன் வழக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையாக இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நான் என்று. இப்போ சொல்பவரும் நானே. யார் சொல்றது? ஐயா அவர் சொல்றார். இப்பொழுது சொல்லுகிறவரும் நானே சொல்லுகிறார். பார்க்கணும் பிரியமானவர்களே, இது யாரோ எப்போ சொல்லப்பட்ட வார்த்தை கிடையாது. இன்று நமக்கு இந்த வார்த்தை படிக்கும்போது அன்று யாக்கோபு சொல்லப்பட்ட வார்த்தை இன்று உங்களுக்கு எனக்கு கேட்கிற ஒவ்வொருக்கும் படிக்கிற ஒவ்வொருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை. ஏதோ இந்த உலகத்தில் இந்த அண்ட சராசரனை படைத்த ஆண்டவர் யாக்கோப்பு மாத்திரம் படைக்கல. யாக்கோப்பு கண்ணை சொன்னார், இன்று உங்களுக்கு சொல்லுகிறார், எனக்கு சொல்லுகிறார், ஒவ்வொரு சொல்லுகிறார். அந்த அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த 13 வசனம் பார்த்தா யாக்கோப்பு சொல்லதான் சொல்வார். யாக்கோப்பே படிக்கலாமே. யாக்கோப்பு என்னும் புழுவே, இஸ்ரேல் என்னும் பொடி பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர். என்ன வார்த்தை, எப்படி வார்த்தை! என் அன்புக்குறர்களே, நீ தயவுசெய்து பைபிள் எடுங்க, இறைவசன வார்த்தை படிங்க. ஆண்டு படிக்கிற பொழுது இதோ நீங்கள் அப்படி படிக்கக்கூடாது, தூயாவின் துணை கொண்டு படிக்கணும். ஏன்னா இந்த பைபிள் எழுதப்பட்டு தூயாவினால் யவப்பட்டு எழுதப்பட்டதுன்னு பார்க்குறோம். தூயாவினாலே யவப்பட்டது எழுதப்பட்டதுன்னு 2 பேதுருவிலே முதல் அதிகாரத்தில் 20-21 சொல்லப்பட்டும், 2 பேதுருவிலே 2 அதிகாரத்தில் 20-21 சொல்லப்பட்டும். திருவிழியம் பைபிள் மறைநூல் அனைத்தும் தூய ஆவினால் யவப்பட்டு எழுதப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கும். எனவே தூய ஆவினால் துணை கொண்டு படிக்கிற பொழுதுதான் நல்ல இல்லைன்னா புரியாது. ஏதோ கதை மாதிரி இருக்கும், ஏதோ யாருக்கும் சொன்ன மாதிரி இருக்கும். படிக்கணும்ட்டு அப்படி தூயான் துணை கொண்டு படிக்கணும். படித்து பாருங்க, அவரு அனுபவிக்கின்ற ஒரு காரியங்களாக இருக்கும். சரி, இந்த வசனத்தை படிக்கும்போது இந்த வசனம் விட்டுக்கு இன்னைக்கு 41-13 படிச்சுங்களா? உன் வழக்கையை பற்றி பிடித்துக்கொண்டு அஞ்சாதே உனக்கு உன் வழக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையாக இருப்பேன் என்று உன்னிடம் கூறுபவரும் நானேன்னு சொன்ன அந்த ஆண்டவர் இந்த வழக்கையை பற்றி பிடிச்சிருந்தேன். எனக்கு இந்த பார்க்கணும். திருப்பாடல் ஆசிரியர்ல 73 எல்லாரும் எழுதுங்க, கை வைக்கிறவங்க கை வைங்க, படிக்கிறவங்க படிங்க, கேட்குறவங்க கேளுங்க. எல்லாரும் இந்த அரை மணி நேரத்தை முற்றிலுமாக இந்த உலகத்தையும் மறந்து கொஞ்சம் உட்காருங்க. 73-23 வசனம் படிக்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கும், நான் எப்போதும் உமது முன்னிலையிலே நான் இருக்கின்றேன், என் வழக்கையை ஆதரவாய் பிடித்துள்ளீர். பாட சொல்றாரு, என் வழக்கையை ஆதரவாய் பிடித்துள்ளீர்னு சொல்றாரு. வழக்கையை ஆண்டவர் பிடித்துனார். அதே திருப்பாடல்ல 63 8வது வசனத்தை படிச்சோம்னாக்க முன்ன 41-13 அடுத்தது 73-23 அது 63 8வது வசனத்தை படிச்சு பார்த்தனாக்க அது சொல்லப்பட்டிருக்கு. என்ன படிக்கணும் சொல்றாரு பாருங்க. நான் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டேன், உமது வழக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. உமது வழக்கை அந்த திருப்படா சொல்றார், உமது வழக்கை என்னை இருக்க பிடிச்சிட்டு, டைட்டா பிடிச்சிட்டு இருக்கு. நாம் சொல்ல முடியுமா? நாம் எப்படி சொல்றது? இன்னைக்கு நிறைய இது கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது கவலையற்று நம்ம வாழ்ந்திருக்க முடியும். கவலையற்று நம்ம பயப்படாம சந்தோஷமா வாழ்ந்திருக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தோன்னா, பிரதர் எனக்கு இப்படிதானே பிரதர், எனக்கு அப்படிதானே பிரதர், எனக்கு வீட்டில் அப்படி. எப்படி ஆண்டவர் பட்டி பிடித்து உன்னை வழிநடத்துகிற ஆண்டவர் சொல்லுகிறதா அப்படி இதான் வழிபோன்னு சொல்லுகிற வரும்போது நடந்தால் எப்படி இருக்கும் ஆசீர்வாதம்? நாம் அனுபவித்து ஆண்டவரை அனுபவித்து வாழப்பட வேண்டும், அவரை அனுபவித்து வாழப்பட வேண்டும். அன்று பிரியமுள்ள இது நிலைகள் அல்ல கண்டு வரணும். இந்த வசனத்தை நான் படிக்கிற பொழுது இந்த வழக்கையை உறுதியாய் பிடித்து 63 இந்த திருப்பட 63 சொன்ன என் வழக்கை உறுதியாக இறுக பிடித்துள்ளேன்னு சொல்கிற பொழுது பார்க்கணும். அந்த இப்போ யாசியாவில் 58ஆம் அதிகாரத்தில் இந்த இறுக பிடித்திருப்பது எதற்காக
ஏசி 58 11ஆம் வசனம் படித்து பார்த்தோன்னாக்க அதில் அருமையான ஒரு கருச்சொல்ல போட்டிருக்கும். அருமையான கருத்துக்கள். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். ஆண்டவர் உன்னை தொடர்ந்து வழி நடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும், நீ நீர் பாய்ந்த தோட்டம் போலும், ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். இதுல 2 கருத்து இருக்கு. ரொம்ப டச் பண்ண உள்ளத்தை தொட்ட கருத்துட்டுங்க. அது என்ன சொல்லிருக்கு, ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவான்னு சொல்லிட்டு வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். வறண்ட சூழல் இருக்கு. இந்த சாரிபாத்து விதவை பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது சாரிபாத்து விதவை அங்கே எலியாஸ் போகிறான்ட்டுக்கு. அங்கே சாப்பாட்டுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு கொஞ்சம் போது மாவு கொஞ்சம் போது எண்ணெய் இருக்குது, அவ்வளோதான். சொட்டு சாப்பிட்டு சாக வேண்டியது தான். அம்மாவும் பையனும் சாப்பிட வேண்டியது தான். அங்கே எலியா போகிறார். அங்கே சொல்கிறான்ட்டுக்கு நடக்குது. மழை பெயர் வரைக்கும் காலம் வர வரைக்கும் அங்கே அவங்களுக்கு ஒன்றும் வற்றவில்லை, குறையவில்லை என்று பார்க்கிறோம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் எல்லா உலகத்தில் மற்ற எல்லா மக்களும் வறட்சியாக இருக்கலாம், போகலாம், எப்படி போட்டோம், வறுமை ஏழ்மை என்று போகலாம். ஆனால் நாம் மாத்திரம் வளமையாய் வாழப்பட வேண்டும். வறண்ட சூழல் எல்லா இடத்திலும் வறண்ட சூழலாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, நல்ல பொருளாதாரத்திலே வாழ்க்கை இருக்கப்பட வேண்டும். அடுத்த ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அடுத்த வசனம் இருக்கும், அது அதில் இருக்கும், உன் எலும்புகளை வலிமையாக்குவார். உன் எலும்புகளை என்ன எலும்புன்னா உடலில் ஆரோக்கியமான ஒரு நிலைத்தான் இருக்கணும். நீயும் நீர் பாய்ந்த ஒரு தோட்டம் போல, நீர் பாய்ந்த தோட்டம் எப்படி இருக்கும், நல்ல பசுமையாக செழுமையாக இருக்கும். அதே போல நீங்களும் உங்களுடைய குடும்பமும், தோட்டம் என்பது குடும்பம், நீயும் உங்களுடைய பிள்ளைகளும் நல்ல ஆசீர்வாதமாக வளர்ச்சியான ஆன்மாவிலே, சரீரத்திலே, பொருளாதாரத்திலே எல்லாவற்றிலும் வாழ்ந்து நலமாக இருப்பீர்கள் என்பதைத்தான் அங்கே குறிப்பிடுகிறார். அவர் காட்டுகிற வழியில் நாம் கடந்து போனால், பரிசுத்தமான வழியிலே கடந்து போனால், அது ஆசீர்வாதமான வழியாக இருக்கிறதோடு மட்டுமல்ல, அது விண்ணகத்துக்கு நம்ம வழி நடத்துவதாகவும் இருக்கின்றது. பார்க்கணும். சரி, இந்த 58ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை படித்த நீங்கள் தயவுசெய்து அடுத்த ஒரு வசனத்தையும் படிக்க வேண்டும் என்று தயவுசெய்து நான் விரும்புகிறேன். படிக்க சொல்லுகின்றேன். அதே ஏசாவில் தான் எடுங்க. ஏசாவில் எடுத்துட்டோம், ஏசாவிலே திருப்பலாம். நிறைய அங்கங்கள் எடுக்கலாம். ஆனால் கூட நீங்கள் எடுத்துருக்கிறீங்களே, பைபிள் எடுத்துருக்கீங்க, அதனால அது சொல்ல வருகிறேன். ஏசாவில் 42ஆம் அதிகாரத்தில் 16, ஏசாவில் 42ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம். பார்வையற்றோரை அவர்கள் அறியாத பாதையில் நடத்தி செல்வேன், அவர்கள் பழகாத சாலைகளில் வழி நடத்துவேன், அவர்கள் முன் இருளை ஒளியாக்குவேன், கரடு முரடான இடங்களை சமதளமாக்குவேன். இவை நான் அவர்களுக்காக செய்யவிருப்பன, நான் அவர்களை கை நெகிழ விடமாட்டேன். பார்வையற்றோரை அவர்கள் அறியாத பார்வையில் நடத்தி செல்வேன். பார்வையற்றோரை அவர்கள் அறியாத பாதையில் நடத்தி செல்வேன். என் அன்புக்குரியவர்களே, நான் மீண்டும் என்னுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வருகிறேன், சாட்சிய வாழ்க்கை கொண்டு வருகிறேன். நான் ஒரு காலம் பைபிளை படித்ததே கிடையாது. உலகபரமான வாழ்க்கை, ஒரு கிறிஸ்துவன் என்கிற வேறு தான் கிறிஸ்தவன். ஆனால் உலகபரமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தவன், பைபிள் எடுக்காதவன், அறியாத பாதை. ஆண்டவர் பார்வையற்றோர் அவர்கள் அறியாத பாதையிலே நடத்தி செல்வேன். பைபிள் எடுத்துக்க. அடுத்தது, அவர்கள் பழகாத சாலையில் வழி நடத்துவேன். பழகாதன்ட்டுக்கு நம்மள நச்சு தெரிவிக்கின்ற காரியமா என்னகிட்டுக்கு இல்லைங்களா? சொல்றது கேட்கணும். பழகாத பாதையில் நடத்தி செல்வேன். இந்த என்னுடைய செல்பு அது உங்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கொண்டு வாருங்க. அப்படியே கொண்டு வாங்க. பழகாத பாதையில் நடத்தணும். அவர்கள் முன் இருளை ஒளியாக்குவேன், போகிற பாதையை காட்டுவேன், உருளை ஒளியாக்குவேன், கரடு மூணாடு இடங்களெல்லாம் சமாதானமாக்கேன். இவை அவர்களுக்கு செய்யவிருக்கின்ற காரியங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். இவையெல்லாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, ஆண்டவர் உங்களை அப்படியாய் வழி நடத்துவார். இதுவரை நீங்கள் அப்படிப்பட்ட நிலையிலே இல்லை, ஆனால் புதிய நிலை. பேதுரு படிக்க தெரியாதவர்கள், யோவான் படிக்க தெரியாதவர், பிரங்கனோ பிரசுகிறார் இல்லைங்களா? அதே போல நம்மளை ஒவ்வொருவரையும் அற்புதமாக
தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, உலக வாழ்க்கையிலே, ஆத்மீக வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் ஆண்டவர் இதுவரை இல்லாத நிலையிலே நம்மை வழிநடத்திருக்கிறார். கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். கண்களை மூடி நம் அருகில் இருக்கிற ஆண்டவர் அப்படியே கண் நோக்கி பார்க்கலாம். விசுவாசத்திலே அவர் நம்மோடு கூட பேசுகிறாரே, கரம் பிடிக்கிறேன்னு சொல்லுகிறார், கடம் பிடிப்பார்னு சொல்லுகிறது. கொண்டு வரலாம். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. சித்தம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எல்லோரும் அப்படியே கண்களை மூடி உங்கள் கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, அப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுங்க சகோதரமே, ஒப்பு கொடுங்க. உங்களை அழைத்தவரும் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறமாகிய உன்னத தேவன் உங்களுக்காக வகுத்திருக்கிற திட்டங்கள் செயல்பட ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, மனோகே கண்களை ஏறெடுத்து கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண் நோக்கி பாரும். நோயோடு வியாதியோடு கூட இருக்கிறவர்களுக்கு உம்முடைய தெய்வீக குணமாக்குதலை வெளிப்படுத்தி தாரும். குணமாக்குதல் உண்டாகட்டும். ஐசிவாடில் இருக்கிறவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. மருத்துவரை உயிரோடு கூட எழுப்பின என் ஆண்டவரே. இப்போது நோயாளிகள் சுகம் பெறட்டுமே. பலவிதமான கவலை கண்ணீரோடு உள்ளத்தை வேதனையோடு கூட வாழ்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் என்ன வேதனையோடு பிரச்சனையோடு கூட இருக்கிறார்களோ அவருடைய உள்ளத்தின் உணர்வுகளை அறிகின்ற என் ஆண்டவரே, இரக்கமாயிரும். உன் கண்ணீரை கண்டேன், உன் கதறலை கேட்டேன் என்கிறவரே, அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, அற்புதம் செய்யுங்கப்பா. இன்று நீர் மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த வேளையில யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, தன்னுடைய பிள்ளைகளை குறித்து, வருங்காலத்தை குறித்து, தொழிலை குறித்து, கடன் பிரச்சனை குறித்து, எதெல்லாம் குறித்து கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து நான் க்ஷமிக்கிறேன். குடும்பத்தில் சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி இல்லை, செயலெல்லாம் வழிபட்டு போகிறது நிகழ்வுக்கெல்லாம் அவர் நல் வழி காட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதமான வழிகளை காட்டிக் கொடுங்க. தேவன் நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. பல மாதங்களாக படுக்கையில் இருந்த ஒரு சகோதரன் இப்பொழுது படுக்கையில் இருந்து எழுகிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவருடைய திருக்கரம் அவரை பற்றி பிடித்து எழுப்பி நிற்பதை நான் பார்க்கிறேன். பதஸ்தா குளத்தில் இருந்தவனை இதை சொன்னது போல இப்பொழுது நடக்கிறதை பார்க்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். 6 மாதங்கள் மேலாக படுக்கையிலே கிடந்தவன் இப்பொழுது படுக்கிவிட்டு அவரே எழுந்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபைக்காய் நன்றி, உம்முடைய கிருபைக்காய் நன்றி.
ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களிலே நீர் பேரு பெற்றேரும் மகனும் வாழியவே பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும் இப்போதும் நீர் மன்றாடும் எப்போதும் நீர் மன்றாடும் தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும் மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தேவ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தேவ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.